இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நுனியில். இந்தியாவின் சமூக ஊடக தளம் அரட்டையில் தினமலர் சேனலை பின்தொடருங்கள். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி கீழத்தெரு மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்தவர் சதீஷ், சமையல் மாஸ்டர். கடந்த 12 வருடங்களாக மலேசியாவில் உள்ள ஹோட்டலில் பணியாற்றினார். கடைசியாக தங்கை திருமணத்துக்காக 9 ஆண்டுகளுக்கு முன் சொந்த ஊர் வந்தார். அதன்பின் மலேசியா சென்றவர் திரும்ப வரவில்லை. ஆனால் குடும்பத்தினருடன் செல்போனில் பேசி வந்தார். திடீரென தீபாவளிக்கு மறுநாள் அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தது. பின்னர் சதீஷ் வேலை பார்த்த ஹோட்டல் உரிமையாளர் எண்ணிலிருந்து அழைப்பு வந்துள்ளது. சதீஷ் ஹார்ட் அட்டாக்கால் இறந்துவிட்டார். அவரது உடலை மலேசியாவிலேயே அடக்கம் செய்கிறோம் என கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது குடும்பத்தினர் திருவாரூர் கலெக்டர் ஆபீஸில் மனு கொடுத்தனர். 9 வருடங்களாக சதீஷை நேரில் பார்க்க முடியவில்லை. கடைசியாக அவரது முகத்தையாவது பார்க்க விரும்புகிறோம். உடலை மீட்டு இந்தியா கொண்டு வர அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். 9 வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு வந்து தங்கச்சியுடைய கல்யாணத்தை முடிச்சுட்டு திரும்ப போனவர் தான். அதுக்கப்புறம் 9 வருஷமாக அங்கே தான் இருக்கிறாப்புல. இருந்துட்டு இடையில ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காப்புல. பணம்லாம் அனுப்பிட்டு தான் இருந்தாப்புல. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 வருஷமாக அவர் வந்து பணம் வேணும் எதுவும் எங்களுக்கு அனுப்பலை. ஆனால் ஃபோன்லாம் பேசிகிட்டு இருக்காப்புல, நல்லா தான் இருக்காப்புல. அதை பொறுத்து இன்னும் எங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு இது இல்லாமல் தான் இருந்தாங்க, சந்தோஷமாக தான் இருந்தாங்க. இப்போ ரீசனாக தீபாவளி அன்றைக்கி ஃபோன் பண்ணி தீபாவளிக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 40,000 ரூபா பணம் போட்டிருக்காப்புல வீட்டுக்கு. நான் ஊருக்கு வரேன், தீபாவளிக்கு கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் சொன்னதே அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருந்தாங்க. தீபாவளி அன்றைக்கி ஃபோன் பண்ணி பேசுகிறாப்புல அது அவருடைய தங்கச்சிக்கிட்ட. தீபாவளி அன்றைக்கி மறுநாளும் பேசுகிறாப்புல வந்துடுவேன்ட்டு. இப்போ அதை இல்லாமல் அதுக்கடுத்து ஒரு 2 நாளில் நேற்று நைட்டு ஒரு 7:30 மணிக்கெல்லாம் அந்த அவர் வேலை பார்த்த அந்த ஹோட்டலோட ஓனர் என்னென்னா கால் பண்ணி, உங்கள் அண்ணன் வந்து இறந்துட்டாப்புல, கீழே விழுந்து இறந்துட்டாப்புல அப்படின்ட்டு ஒரு முறை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்னால இறந்துட்டார் அப்படின்றாரு. இப்போ இன்றைக்கி என்னென்னா அவர் கால் பண்ணி கேட்குறதுக்கு அவருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் நாங்கள் பண்ணியாச்சு, அவருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால தான் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவனை நாங்கள் நேரில் பார்த்தே கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் ஆகுது. இப்போ நாங்கள் நேரில் அவனை பார்க்கவே முடியல, அவன் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. எப்படி இறந்தாங்கிற தகவலே எங்களுக்கு தெரியலை. நாங்கள் கிராமத்துலேருந்து வரனால நாங்கள் யாருக்கிட்ட பார்க்குறது எங்கே போகிறதுன்னு எதுவும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியலை சார். அவங்க வீட்டில் பிறந்தது அவனுக்கு மூத்தது ஒரு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க மனநல பாதிக்கப்பட்டவங்க. அவங்க அப்பா ஒருத்தர் வேலை வெட்டிக்கு போக முடியாமல் கால் முடியாதவர். அவங்க அம்மா ஒருத்தவங்க தான் ரொம்ப வயசானவங்க. அவங்க ஏதாச்சும் இந்த வயல் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. இந்த ஒரு தங்கச்சி தான் அவனுக்கு, இவங்க தான் அவங்க தங்கச்சி. இந்த பொண்ணை மட்டும்தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போனானே தவிர அதுக்கப்புறம் அவன் எதுவுமே பண்ணலை. எங்கே இருக்கான் என்ன பண்ணுறாங்கிறதே தெரில. ஆனால் இப்போ அவங்க வர்ற தகவல் அவன் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. அவனை உயிரோடு தான் எங்களால் பார்க்க முடியல. அவரோட உடலாச்சும் எங்களுக்கு வேணும். அதுக்கு வந்து நம்ம திருவாரூர் மாவட்ட கலெக்டரும் ஐயா தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி அவனுடைய உடலையாச்சும் எங்களுக்கு வாங்கி தரணும்னு எங்களோட கையெடுத்து கும்பிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன்.